الحمد لله وبه نستعين. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله مولانا العظيم. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்து ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவனை உள்ளும் புறமும் அஞ்சு பயந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஏவல்களை எடுத்து நடந்து அவன் விலக்கிய கர்மங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் முழுமையான பேருதவியும் பெரும் கருணையும் ஆசித்தவர்களாக நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக இந்த ஹுத்பத்துல் ஜும்ஆவுடைய பேருரையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லுதவியால் அவனது ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானின் நல்லாசியால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாடுவதெல்லாம் இன்னமா யுரீதுல்லாஹ் லியுத்ஹிப அன்கும் الرجس أهل البيت ويطهركم تطهيرا. ஓ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்களே, அஹ்லுல் பைத் அத்ஹாரே, தங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான இழிவுகளையும் விட்டு அல்லாஹ் தங்களை பாதுகாத்திருக்கின்றான். சகல விதமான நுக்சானியத்துகள், சகல விதமான அசுத்தங்கள், சகல விதமான குறைவான நிலைப்பாடுகள் அனைத்தை விட்டு அல்லாஹ் தங்களை பாதுகாத்திருக்கின்றான். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத் அத்ஹார் ஆகிய பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹஸனைன் கரீமன் அலைஹி முஸ்ஸலாத்து வஸலாம், தவாத் குதுஸியா நுஃபூஸ் ஆலியா உடைய அருகில் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய சமீபத்தில் அவர்கள் பக்கத்தில் எந்த விதமான அசுத்தங்களும் அண்ட முடியாது. சகல விதமான அசுத்தங்களையும் அல்லாஹ் தடுத்து நிறுத்திருக்கின்றான். காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் பரிசுத்தமாக்கப்பட்ட நுஃபூஸ் ஆலியா ஆவார்கள்.
அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் காரணத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் ஆகிய பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமுன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமீபத்தில், அவர்களுடைய பக்கத்துல அவங்களை நெருங்கி யார் என்ன செய்ய முடியாது, எந்த அசுத்தங்களும் எந்த நஜீசுகளும் எந்த ஹபீசுகளும் போக முடியாது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். இந்த ஆயத்து இறங்கின உடனேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் ஷரீஃப், இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் வர்ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யதஹிரக்கும் தத்ஹீரா ஆயத்து நாஸிலானவுடன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் உம்மு சல்மா நாயகி வீட்டுக்கு நாயகம் வர்றாங்க. ஒரு அழகான கருப்பு நிறத்திலான பூ வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ஷாலை போத்திருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருமேனியில் சாதர் ஷரீஃப் போத்திருக்கின்றார்கள். நாயகம் கருப்பு நிறத்திலான சாதர் ஷரீஃப், பூ வேலைப்பாடுகள் நிறைந்த சாதர் ஷரீஃப். அந்த சாதர் ஷரீஃபை போர்த்தியவர்களாக நாயகம் அவர்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து சையதா ஃபாத்திமா நாயகியை அழைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அலி நாயகத்தை அழைக்கிறாங்க, இமாம் ஹசன் அழைக்கிறாங்க, இமாம் ஹுசைனை அழைக்கின்றார்கள். நாயகம் அவர்கள் சையதா ஃபாத்திமா நாயகியை தனக்கு முன்பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. ஹசனைன் கரீமைனை முபாரக்கான இரு புறங்களையும் நிறுத்திக்கிட்டாங்க. சையதுனா அலி நாயகத்தை இந்த முபாரக்கான முதுகுக்கு புறம் நிப்பாட்டிக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிப்பாட்டி கொண்டு அந்த போர்வையை போர்த்தி அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைனை தன்னோடு சேர்த்து போர்வைக்குள் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னுடைய பரிசுத்த குடும்பம் ஆவார்கள். அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லுல் கிசாய், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்திலேயே பிரதானமானவர்கள் இவர்கள் தான் ஆவார்கள். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான் எல்லா உம்மஹாத்துல் முஃமினீன்களும். ஆனா நாயகம் அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்களை விட்டு தனியா பிரிச்சு காட்டுறாங்க. அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் நுஃபூஸ குதுசியாவை அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லுல் கிசாய், யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தில் பிரதானப்பட்டவர்கள். நீ யாரை விட்டு யார் பக்கத்தில் எந்த நஜீஸும் போக முடியாது, எல்லா விதமான அசுத்தங்களை விட்டும் நீ யாரை பாதுகாத்திருக்கிறன்னு சொல்லி உன்னுடைய திருவாக்கில் சொல்லியிருக்கிறையோ அந்த திருவாக்குக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தான் என்ற முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆழத்துக்கே காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தவாத குதுசியா வாஹிய நுஃபூஸ் ஆலியா வாஹிய பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃபை, அவர்களுடைய மவத்தத் ஷரீஃபை, மஹப்பத் மட்டுமல்ல அவர்களுடைய உத்தரவுகளுக்கு தன்னை குர்பானாக்கி வாழ்றது. சையதுனா அலி நாயகத்துடைய ஆர்டர் என்ன, சையதா ஃபாத்திமா நாயகியுடைய இஜாசத் என்ன, ஹசனைன் கரீமைன் கட்டளை என்ன, அதுக்கு முற்றிலும் தான் இசைந்து வாழ்வது, அதுதான் மவத்தத். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல செய்ய சொல்ற. அஹ்லு பைத் அத்ஹாரோடு ஒரு மூமினுக்கு என்ன மஹப்பத் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லல, மஹப்பத்துக்கு மேல மவத்தத் இருக்கணும்ங்கற அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரோடு யாருக்கு மவத்தத் உண்டாகும்னு சொன்னா, யாரை அல்லாஹ் யாரை விட்டு அசுத்தங்களை நீக்கி இருக்கின்றானோ,
இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஜுமாவுடைய தினத்துல இன்றைய தினம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி முஷான் ذات ميمونة العالية نفس محمد سيدنا علي عليه الصلاة والسلام وفعل علينا البركات منه في الدار نامي நாயகத்துடைய முபாரக்கான இந்த ஈத் மீலாது மௌலூதுல் கரீமில் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மவத்தத் ஷரீஃபை குறித்து அல்லாஹ் நம்மை பேச வைக்கின்றான் என்றால், அல்லாஹ் நம்மை கேட்க வைக்கின்றான் என்றால், சகல விதமான அசுத்தங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கின்றான். நம்மை விட்டு அல்லாஹ் அசுத்தங்களை நீக்க நாடியுள்ளான். நாம் அசுத்தமானவர்கள், நாம் பாவிகள், நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், நாம் ஆஜிசீன்கள், நாக்கிசீன்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய தௌஃபீக்கை கொண்டு நம்மை விட்டு எல்லா விதமான இழிநிலைகளையும் அல்லாஹ் நீக்க நாடி இருக்கின்றான், அல்லாஹ் நீக்கி இருக்கின்றான். அதன் காரணத்தினால்தான் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மவத்தத் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கின்றான். காரணம் மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ذوات குதுசியாவான அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைனை நாக்கிசீன்கள், அசுத்தமானவர்கள், நஜீஸானவர்கள் என்ன செய்ய முடியாது? மவத்தத்தை செய்ய முடியாது. சையதுனா அலி நாயத்து பக்கத்துல, அஹ்லுல் பைத் அத்ஹார் பக்கத்துல அசுத்தமானவர்கள் செல்ல முடியாது. பக்கத்துல என்ன அர்த்தம்? அவர்களை மவத்தத்தை செய்யறது. பக்கத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. இப்ப நம்ம தக்பீர் கட்டும் போது என்ன, காபத்துல்லா முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், உஸல்லி ஃபர்தல் ஜுமா ரக்காத்தனி லில்லாஹி தஆலா இல்ல காபத்து ஷரீஃபத்து லில்லாஹி தஆலான்னு சொல்லி காபா என்ன பக்கத்துல இருக்குது? காபா இருக்குது, 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்குது. முன்னாடி என்ன தூண் இருக்குது, துணி இருக்குது, ஃபேன் இருக்குது. ஆனா நீ என்ன சொல்ற? காபாவை முன்னோக்கிங்கிற. அதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? மானவியத்தான நெருக்கம். ஹிஸ்ஸியான நெருக்கம்னு சொன்னா ஜடலோகத்துல நெருக்கம். மானவியத்தான நெருக்கம்னு சொன்னா உன்னுடைய உணர்வு பூர்வமான நெருக்கம். நாம காபத்துல்லா ஷரீஃபை கண்டிருக்கிறோமோ காணலையோ, இதல் காபத்து ஷரீஃபத்து லில்லாஹி தஆலான்னு சொல்லி தக்பீர் கட்டும் போது என்ன, நம்முடைய மனக்கர் முடி காபா வந்துருது. அதுபோல் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் நுஃபூஸ குதுசியா ஸவாத் ஆலியாவை மஹப்பத் வைக்கிறது, மவத்தத்து செய்யறது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன நாம அவங்களை நெருங்குறோம்னு சொன்னா அவங்களுடைய ஆலிஷான் மர்த்தபா கிட்ட என்ன நாம அல்ல, பெரிய பெரிய குத்துப கௌஸே நெருங்க முடியாது. நாம எங்க போய் நெருங்க? மானவீயத்தான நெருக்கம். நம்முடைய உயிரோடு அவர்களுக்கு உள்ள ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அன்பு, ஒரு பிரியம், ஒரு பாசம். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எப்ப கொடுப்பான்னு சொன்னா, நாம் அசுத்தமானவர்களாக இருந்தால், நாம அசுத்தமானவர்களாக, அசுத்தம்னா என்ன? இது மத்த நஜீஸ் அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் இஷ்டப்படாத ஏதாவது ஒரு நிலை நம்மிடத்தில் இருந்தால் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபை, மவத்தத் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க மாட்டான். காரணம் என்ன? ஸவாத் குதுசியாவான அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் நுஃபூஸ் ஆலியாவை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான அசுத்தங்களை விட்டு அவங்கள அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அப்ப அவங்கள மவத்தத்து செய்யறதுன்னு சொன்னா, யாரை அல்லாஹ் அசுத்தத்தில இருந்து பாதுகாத்து எடுத்திருக்கிறானோ, யாரை விட்டு அல்லாஹ் அசுத்தத்தை நீக்கி இருக்கின்றானோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமானவர்கள், ஈமான்தாரிகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? நசீபாக்குவான். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذوات குதுசியாவான நுஃபூஸ் ஆலியாவான சையதா ஃபாத்திமா நாஹி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹஸன் கரீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய மஹப்பத் ஷரீஃபையும் மவத்தத் ஷரீஃபையும் மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவிகளான நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை, அசுத்தமானவர்கள் எந்த ஹதராத்துல் குதுசியாவை நெருங்க முடியாதோ அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திரு சன்னிதானத்தை நாம்
நெருங்கக்கூடிய, அன்பு வைக்கக்கூடிய, பிரியப்படக்கூடிய, மவத்தத்தை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிகின்றான் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய உள்ளும் புறமும் அவனது ரஹ்மத்தை கொண்டு நம்மில் உள்ள இழிநிலைகளை, அல்லாஹ் இஷ்டப்படாத தன்மைகளை, பாவங்களை, பிழைகளை, நஜீசுகளை அல்லாஹ் நம்மை விட்டு நீக்கி இருக்கின்றான். அல்லாஹ் நம்மை விட்டு நீக்கி இருக்கின்றான். அதன் காரணத்தினால் பரிசுத்தமானவர்கள் மட்டுமே எந்த சன்னிதானத்தை நெருங்க முடியுமோ அந்த மகா ஜோதிமயமான நுஃபூஸ் ஆலியவான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான் ஆலு பைத் அத்ஹார் நபாத் குதுசியாவை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்கின்றான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்கின்றான். காரணம் இங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ன இடிநிலைகள் நீக்கம், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துதல் சொன்னா இது விரிவான பயான். இருந்தாலும் என்ன ரத்தின சுருக்கமாக விளங்க வேண்டுமே ஆனால் ஈமானுக்கு மாற்றமானது எல்லாமே நஜீஸானது. ஈமானுக்கு முகாலிபான எல்லா விஷயமும் என்ன அசுத்தமானது. ஈமான் மட்டும்தான் பரிசுத்தமானது. அப்ப பரிசுத்தமான ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நல்லுதவியால் நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லுதவியால் அல்லாஹ் நமக்கு ஈமானை நசீபாக்கி இருக்கின்றான். ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கும் காரணத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸவாத் குதுசியா நுஃபூஸ் ஆலியாவை நாம் அன்பு வைக்கக்கூடிய, மஹப்பத் செய்யக்கூடிய, மவத்தத் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு நசீபாக்கி உள்ளான். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி உள்ளான். காரணம் மாஷா அல்லாஹ் ஈமான் சொன்னா என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் ஈமான். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் ஈமான். யாருக்கு ரசூலுல்லாஹ்வோட மஹப்பத் இல்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை. நாயகம் அதை என்ன டிக்ளேர் பண்ணிட்டாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி பி வலதிஹி வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். யார் ஒருவனுக்கு ரசூலுல்லாஹ்வோட ஈமான், லா யூமினு அஹதுக்கும் ஒருவன் மூமினாக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி அவன் என்னை மஹப்பத் செய்யாத வரையிலே, ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்காத வரையிலே. எப்படி மஹப்பத்? அவன் பெற்ற பிள்ளைகளை விட மேலாக, அவன் பெற்றோரை விட மேலாக, எல்லா மனிதர்களை விட மேலாக என்னை மஹப்பத் வைக்காத அவன் என்ன செய்ய முடியாது, மூமினாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு எந்த விஷயத்துல ஜாரியாவுன்னு சொன்னா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்துல தான் ஜாரியாகும். அதையும் நாயகம் டிக்ளேர் செய்றாங்க. மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல தாரணி போற்றும் தண்ணீர் ஏற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக இஷ்டமான அஹ்லு பைத் அத்ஹார் ஆகிய ஹஸனைன் கரீமைன் சையதுனா இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சுல்தானுஷ் ஷுஹதா முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரெண்டு பேரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான ரெண்டு தொடையிலையும் உட்கார வச்சிருக்கிறாங்க. இருக்க வச்சுக்கிட்டு சஹாபாக்களை பார்த்து நாயகம் நல்வாக்கு சொல்றாங்க, மன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கின்றாரோ, யார் என் மீது மஹப்பத் வைக்கின்றாரோ, மன் அஹப்பனி ஃபஅஹப்ப ஹாதைன், என்னை பிரியப்படக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரையும் பிரியப்படட்டும், ஹஸனை ஹுசைனை மஹப்பத் வைக்கட்டும், வ அபாஹுமா உம்மஹுமா, இவங்க ரெண்டு பேர உம்மாவையும் வாப்பாவையும் மஹப்பத் வைக்கட்டும். அவ்வாறு மஹப்பத் வைப்பார். ஆனால் அதுக்கான பெனிஃபிட் என்ன, பாக்கியம் என்ன? கானமா யஃபி தரதத் யௌமல் கியாமா, அவர் சொர்க்க கியாமத் நாளையில என்ன என்னோடு இருப்பார். அல்லாஹ் முஜ நசீபனா. கானமா யஃபி தரதத் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில அவர் என்னோடு இருப்பார் என்பதாக தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துடைய ஆலமத்து ஷரீஃபை நமக்கு நாயகம் அவர்கள் ஜோதிமயமான லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செஞ்சு தர்றாங்க. மாஷா
அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை எந்த முராதுக்காக நாம ஈமான் கொள்றோமோ அந்த மக்சத், அந்த முராது நமக்கு ஹாசிலாவது, ஜாரியாவது. நப்ச முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிலாத்த முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மஹப்பத் ஷரீஃபின் மூலமாக தான் என்பதை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய லிசான் ஹக்கில் கரீமா அறுதிட்டு உறுதி செய்கிறான். ஐயுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அந்த மகத்தான பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய அகலுக்கும் அல்லாஹ் தாயிமாக்கி தந்தல் புரிவானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، معاشر المسلمين رحمكم الله، واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى أبوين كريمين شريفين سيدين شهيدين طيبين طاهرين نيرين نسيرين رؤوفين ملكين مخدومين قطبين غوثين صديقين شفيعين فخرين مصطفين مجتبين عبد الله امين عليهم الصلاه والسلام وفعل علينا البركات منهم ما ظهر الدنام. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الامي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى زوجه طيبه طاهره سيده راقيه ساجده صديقه العليا زوج رحمة العالمين أول أم المؤمنين أم سيدة العالمين سيدة خديجة الكبرى عليها الصلاة والسلام وعلى علينا البركات منها دهر الدلام. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى بضعته طيبة سيدة العالمين فاطمة البتول عليها الصلاة والسلام وفعل علينا البركات منها دهر الدلام. اللهم ارض عن ساداتنا خليفة رسول الله أبي بكر الصديق رضي الله تعالى عنه، سراج من أهل الجنة عمر بن الخطاب رضي الله تعالى، ذو النورين عثمان بن عفان رضي الله تعالى، أمير المؤمنين رئيس الأشياعين وارث رسول الله وصي حبيب الله علي بن أبي طالب عليه الصلاة والسلام، أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن المجتبى عليه الصلاة والسلام، إمام علي مقام سلطان الشهداء المجتبى الكربلاء، ابن رسول الله سيدنا حسين عليه الصلاة والسلام، سيد الشهداء رسول الله محمد رسول الله حمزة القرار عليه الصلاة والسلام، أبو الفضل عباس عليه السلام، جميع قرابة الصحابة رسول الله صلى الله عليه وآله وسلم شرف وكرم وعلم، خصوصا بحرمة سيدنا صاحب رسول الله تميم أنصار رضي الله تعالى عنه، وأفاض علينا البركات منهم في الدار. جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها رضوان الله تعالى عنهم أجمعين ونفعنا من بركاته في الدنيا خصوصا بحرمة سيدنا غوث الله على محي الدين أبي محمد سيد عبد القادر الحسن والحسين جعفر الجيلاني رضي الله تعالى، خصوصا بحرمة سيدنا سلطان الأولياء خواجة معين الدين الحسين الحسني رضي الله تعالى، خصوصا بحرمة سيدنا قطب الأقطاب سيد عبد القادر الشاه الحميد الحسن والحسيني رضي الله تعالى، خصوصا بحرمة سيدنا القطب الأكبر غوث الأشهر سيدي أبي محمد أبي عبد الله سيد جلال الدين مخدوم جهانيان جهانقش الحسين الحسني البخاري رضي الله تعالى عنهم أجمعين ونفعنا من بركاتهم دهر الدنام. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولأحبابنا ولجميع أمة محمد صلى الله عليه وآله وسلم شرف وكرم رضوانه. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد الحي رحمته بهم الملك دار الدوام سيد الكامل الفاتح الخاتم وآله بعدد كمال الله كما يليق بكماله. آمين ثم آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أقم الصلاة.